ராதாவோட கணவர் மோகன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால வேலைக்கு போக முடியாது. இதனால ராதாவோட வீட்ல காசுக்கு பிரச்சனை ஆயிட்டு இருந்தது. மருமகளே, வீட்ல கொஞ்சம் கூட தானியமே இல்ல, இப்ப என்னமா பண்றது? சரிம்மா, நான் ஏதாவது பாக்குறேன். ராதா தன்னோட ரூம்குள்ள போய் பீரோக்குள்ள இருந்து ஒரு ஸ்வெட்டரை வெளியில எடுத்தா. அப்புறம் அதை புடிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு இருந்தா. மருமகளே, எங்கம்மா போற? அத்தை, நான் என்னோட ஸ்வெட்டரை விக்கிறதுக்காக போறேன். ஆனா உன்கிட்ட ஒரு ஸ்வெட்டர் தானமா இருக்கு. இதையும் வித்துட்டேனா வரப்போற குளிர் காலத்துல என்னம்மா பண்ண போற? அத பத்தி அப்புறம் பாத்துக்கலாம் அத்தை. வீட்ல சாப்பாடே இல்ல, அதனால இத விக்கிறது தான் சரி. சரிம்மா, உன்னோட இஷ்டம். ராதா ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தா. அவ மார்க்கெட்டுக்கு சீக்கிரமா போகணும்ன்றதுக்காக அவ காட்டு வழியா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தா. சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சு. குளிர் காற்றும் வீச ஆரம்பிச்சது. ராதா ஒரு வயசானவரை ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா. அவரு குளிர்ல நடுங்கிட்டு இருந்தாரு. அவர் இப்படி நடுங்கறத பார்த்து ராதா அந்த வயசானவர்கிட்ட போனா. என்னாச்சு பாபா, நீங்க இந்த காட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? இங்க பாருமா, எனக்குன்னு வீடு இல்ல, இந்த காடுதான் எனக்கு வீடு. அந்த வயசானவர் பேசிட்டு இருக்கும்போது குளிர்னால நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. பாபா, உங்களுக்கு ரொம்பவே குளிருது. உங்களுக்கு ஸ்வெட்டர் தேவைப்படுது. நான் இந்த ஸ்வெட்டரை விக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீங்க இதை வச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட எனக்கு கொடுக்கற ஸ்வெட்டருக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லம்மா. பரவாயில்ல பாபா, நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஸ்வெட்டரோட தேவை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ராதா வயசானவருக்கு ஸ்வெட்டரை கொடுத்தா. அந்த வயசானவரும் ஸ்வெட்டரை அணிஞ்சுக்கிட்டாரு. இதால அவரோட நடுக்கம் குறைஞ்சிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு என்ன கொடுக்கட்டும்? உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. எனக்கு எதுவும் வேண்டாம் பாபா. சரி பாபா, நான் கிளம்பணும். ராதா வீட்டுக்கு போறதுக்காக திரும்பினா. அவ ஒரு சில அடிகள் தான் வச்சிருப்பா. அப்போதான் வயசானவரோட குரலை கேட்டு ராதா நின்னுட்டா. என்னாச்சு பாபா? அந்த வயசானவரோட கையில ஒரு உன்னி பந்து இருந்தது. இந்தாமா, இந்த உலமுடைய நீ வச்சுக்கோ, உனக்கு இது உதவி பண்ணும். ராதா வயசானவர்கிட்ட இருந்து உன்னி பந்த வாங்கினா. நன்றி பாபா. எப்பவுமே சந்தோஷமா இருமா, இந்த மாதிரியே நல்லது பண்ணிக்கிட்டே இரு. ராதா உன்னி பந்த வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தா. ராதாக்கு வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு. ராதா சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவான்ட்டு ராதாவோட மாமியார் ராதாக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ராதா வெறும் கையால வந்தா. என்னாச்சுமா, ஏன் வெறும் கையோட வந்திருக்க? ஆமா அத்தை, உன் ஸ்வெட்டர் வித்து போகலையா? ஸ்வெட்டரை ஒரு வயசானவருக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோ காசு தந்தாரு? அவர்கிட்ட காசு இல்ல, அதோடவே குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. நான் அவருக்கு அந்த ஸ்வெட்டரை கொடுத்துட்டேன். ஆனா நாம சாப்பிடுறதுக்கு என்னமா செய்யறது? வீட்ல வேற ஒன்னும் இல்ல. நாம எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்போம். நம்மளோட இந்த கஷ்ட காலத்துல அந்த கடவுளே உதவி செய்வாரு. ராதா அந்த உன்னி பந்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. அப்புறம் அதை வச்சு ஸ்வெட்டர் தைக்க ஆரம்பிச்சா. ராதா ராத்திரியும் பகலுமா வேலை செஞ்சு அந்த ஸ்வெட்டரை 3 நாட்களுக்குள்ளேயே தைச்சு முடிச்சிட்டா. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஸ்வெட்டர் தைச்சிட்டு இருக்கேன் அத்தை. இந்த உன்னிய அந்த வயசானவர் தான் கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோமா. 3 நாளா நிக்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க. இதோ முடிச்சிட்டேன் அத்தை. ஸ்வெட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோ பாருங்க. ராதா ஸ்வெட்டரை தன்னோட மாமியாருக்கு காமிச்சா. அதோட உன்னி மின்னுக்கிட்டு இருந்தது. அப்புறம் எல்லா பக்கமும் ஒரு விதமான வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அடேங்க அப்பா, நீ ரொம்பவே அழகான ஸ்வெட்டரை தைச்சு முடிச்சிருக்க. இது நட்சத்திரங்களை போல மின்னிட்டு இருக்கு. ஆமா அத்தை, நிஜமாவே ரொம்ப அழகா வந்திருக்கு. அப்பதான் ராதாவோட கணவர் மோகன் அவளை கூப்பிட்டாரு. அட ராதா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு வாமா. ராதா அந்த ஸ்வெட்டரை ஒரு தட்டுக்குள்ள வச்சு அவ மோகனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக போனா. இந்தாங்க. ராதா தன்னோட கணவருக்கு தண்ணியை கொடுத்து ரூம்க்கு திரும்பி வந்து பார்த்தா, அவ அந்த ஸ்வெட்டரை எந்த தட்டுக்குள்ள வச்சாலோ அந்த தட்டு தங்கமா மாறிடுச்சு. அது அழகா மின்னுக்கிட்டு இருந்தது. இத பார்த்ததுமே ராதா ரொம்பவே சந்தோஷப்பட்டு தன்னோட மாமியார கூப்பிட்டா. அத்தை, இங்க வாங்க, இத பாருங்க, தட்டு தங்கமா மாறிடுச்சு. தங்க தட்டை பார்த்து ராதாவோட மாமியாரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அட மருமகளே, இது உண்மையாவே அதிசயம்தான். கடவுளுக்கு நம்ம நிலைமைய பார்த்து இறக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு வயசானவரோட ரூபத்துல வந்து நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நீ சரியா சொல்லிருக்கேம்மா. கடவுள் தான் உதவி செய்வாருன்னு சொன்ன. இப்போ அந்த கடவுள் தான் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆமாத்த, நாம இந்த தட்டை வித்துடலாம். அதால வர காசால நாம நம்மளோட வாழ்க்கைய ஓட்டலாம். ராதாவோட மாமியாரு தட்டை எடுத்துக்கிட்டு தங்க கடைக்காரனுக்கு வித்துட்டா. அந்த தங்க கடைக்காரரு அதுக்கு நிறைய காசு கொடுத்தாரு. ராதாவோட மாமியாரு மார்க்கெட்ல இருந்து சாப்பிடறதுக்கான நிறைய பொருட்களை வாங்கினா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ராதாவோட குடும்பம் ஏழ்மையில இருந்து வெளியில வந்துட்டு இருந்தது. ராதா அந்த மந்திர ஸ்வெட்டரால பொருட்களை தங்கமா மாத்திக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராதாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற விம்லா ராதா இப்படி செஞ்சுட்டு இருக்கிறத பாத்துட்டா. அப்புறம் அவளோட மனசுல பேராசை வந்தது. அவ ராதாவோட மந்திர ஸ்வெட்டரை திருடிட்டா. ஓ, அப்போ இந்த புதையல் தான் ராதாக்கு கிடைச்சதா? அதானே பார்த்தேன். ஒரு பிச்சைக்கார குடும்பம் இப்படிதான் பணக்காரங்களா மாறிட்டாங்களா? இப்போ இத வச்சு நான் கோடீஸ்வரி ஆயிடுவேன். விமலா அந்த ஸ்வெட்டரை வச்சு வீட்ல இருக்கிற எல்லா பொருட்கள் மேலயும் வச்சா. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே வீட்ல இருக்கிற துணிமணிகள் முதற்கொண்டு சாப்பாட்டு பொருட்கள் வர எல்லாமே கல்லா மாறி போயிடுச்சு. இத பார்த்து விமலா அழ ஆரம்பிச்சா. அட கடவுளே, ஏன் எனக்கு இப்படி நடந்திருக்கு? விமலாவோட அழுகிற சத்தம் கேட்டு ராதா விமலாவோட வீட்டுக்கு ஓடி வந்தா. என்னாச்சு? ராதா, நான் உன்னோட மந்திர ஸ்வெட்டரை திருடிட்டேன். அப்புறம் இதனால என் வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் கல்லா மாறிடுச்சு. இது சாதாரணமான ஸ்வெட்டர் இல்ல, கடவுளோட வரம். ஆனா நீ இத பேராசையால திருடிட்ட. அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. என்ன மன்னிச்சிடு ராதா. பரவாயில்ல விமலா, நீ உன் தப்ப உணர்ந்துட்டல்ல, அதுவே போதும். ராதா அந்த ஸ்வெட்டரை தன்னோட கைகள்ல எடுத்துக்கிட்டு கல்லா மாறின விமலாவோட பொருட்கள் மேல வச்சா. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே எல்லா பொருட்களும் அதோட பழைய ரூபத்துக்கு வந்துச்சு. ரொம்ப நன்றி ராதா. இனிமே நான் எப்பவுமே பேராசைப்பட மாட்டேன். நான் அடுத்தவங்களோட பொருட்கள் மேல ஆசையும் பட மாட்டேன். ராதா ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டா. அப்புறம் அந்த ஸ்வெட்டரை வச்சு ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. பேராசை பெரு நஷ்டம்.